வியர்ஸ் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம கூட எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பியர்டோவோட த டான் ட்ரிம்மர் பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா இவன் தொடர்ந்து ஒரு பியர்டோ ப்ராடக்ட்ஸே ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கான், பியர்டோ ஏதாவது ப்ரொமோஷனுக்கு ஏதாவது ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்காதீங்க. சொந்த காசில் போட்டு தான் எனக்காக தான் அந்த ப்ராடக்ட்லாம் நான் வாங்கிட்டு இருக்கேன். மேபி ஏன் கேட்டு பார்க்கக்கூடாது, கேட்டு பார்க்கலாமே, கேட்டு பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் பண்ணுற ப்ரொமோஷனை விட நான் தானே உங்கள் ப்ராடக்ட் அதிகமாக ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுங்க, நான் உங்களுக்காக நான் ரிவ்யூ போடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம். கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? சரி, ஓகே, ரைட். ஸோ இந்த பியர்டோவோட த டான் ட்ரிம்மர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏன் இதை வாங்கணும், வழக்கம் போல் இதை விட நம்ம என்னென்ன கம்பேரிசன்லாம் பண்ணோம், ஃபைனலாக இதை நம்ம ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 800 rupees சேஞ்ச் தான். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்லேயுமே பின் பண்ணுறேன். யாராவது வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம அங்கே போய் செக் அவுட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ எஸ், இந்த ப்ராடக்ட் வந்து ஒரிஜினல் இல்லை வந்து இது வந்து ஆல்ரெடி யூஸ்டு ப்ராடக்டாக இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பியர்டோவில் நான் ரிவ்யூ பண்ண எல்லா ப்ராடக்ட்டுக்குமே அவங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கவர் என்க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஹீட் பண்ணி மோல்டு பண்ணி. ஏன்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கோங்களேன், நான் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு நான் சப்போஸ் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் திரும்ப இந்த பேக்கிங் பண்ண முடியாது, சான்ஸ் கம்மி. அதனால் வந்து நான் அப்படியே ரிட்டர்ன் பண்ணியிருப்பேன். அப்போ கம்பெனிலேருந்து வரும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பேக்கிங்கோடு தான் இருக்குது. அது ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது இந்த கவர் இருக்கிறதுனால. ஸோ வழக்கம் போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட இது கொடுத்துருப்பாங்க, இதோட மாடல் நம்பர் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ரிமூவ் பண்ணிடுறோம். இப்படி தான் வந்து ப்ராடக்ட் இருக்கும். ஸோ ரித்திக் ரோஷன் இருப்பார். காப்பிரைட்லாம் கொடுத்துட மாட்டிங்களா இதை காமிக்கிறதுனால? எஸ், இதை நம்ம உள்ளே அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். வழக்கம் போல் எல்லாத்துக்குமே இருக்கிற அந்த ஒரு பயம்தான், நம்மளுக்கு வந்திருக்க ப்ராடக்ட் வந்து அன்யூஸ்டு ப்ராடக்டாக இல்லை யூஸ்டு ப்ராடக்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக அன்பாக்ஸ் பண்ணி நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ பியர்டோ டான் ட்ரிம்மர் ரன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 hours, குயிக் சார்ஜ் 2 hours வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 20 லென்த் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி எப்பயுமே வந்து அந்த வாரண்ட்டி ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும். இன்வாய்ஸும் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாம் வாஷபிள் ட்ரிம்மு, பேட்டரி பற்றி போட்டிருக்காங்க, யூஎஸ்பி சார்ஜிங், இது எல்லாமே ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே உங்களுக்கு வந்த மாதிரி தான் எனக்கும் வந்திருக்கா, இல்லை எனக்கு வந்த மாதிரி தான் உங்களுக்கும் வந்திருக்கா அப்படின்றத ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து மனசை தேர்த்திக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணால் டைம் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ உள்ளே எதுவும் இருக்காது. ஸோ இதை தூர போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு இது ஒரு எப்பயும் போல் யூசர் கைடு. இதை வந்து பார்த்திங்கன்னா படித்து பாருங்கள். சும்மா அட்லீஸ்ட் ஒரு மேனுவலாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு யூஸ்வலாக எப்பயுமே வர மாதிரி ஒரு க்ளீனிங் ப்ரஷ் ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி கார்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடாப்டர் நம்மளே தான் வாங்கிக்கணும், அது வராது. அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த லிக்விட் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பிளேடில் வந்து நம்ம அப்ளை பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த ஒரு ட்ரிம்மர், அவ்வளோதான் பாக்ஸ். ஸோ பாக்ஸை நம்ம தூர வச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் இந்த பியர்டோவோட ட்ரிம்மர். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பிளாக் ஃபினிஷ் போட்டு செமையாக இருக்குது. ஸோ பியர்டோ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு வந்து நம்மளுக்கு ஈஸி, ஜஸ்ட் டு ரிமூவ், இப்படி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கிளிப் இல்லாமல் போடணும் அப்படின்னா, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணால் இப்படி கிளிப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா லைக் 20 லென்த் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் 1.5 2.5 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எம்எம். இப்போ நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே வந்து இங்கே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். பிளேடு வந்து கீழே இறங்கிட்டே இருக்கும். நல்லாவே உங்களுக்கு கேப் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், உள்ளே போயிட்டே இருக்குது. இந்த மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 20 லென்த்தஸ் வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ எஸ், பெஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு மெயினாக பிடிச்சது என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து சார்ஜ் போட்டிருக்கோம். ஸோ சார்ஜ் போட்டிருக்கீங்க அப்படின்னா நிறைய பிராண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்காது. எனக்கு பர்சனலாகவே இதை நான் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். இப்போ நான் சார்ஜ் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெட் லைட் எரியும். சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் லைட்டாக டேர்ன் ஆகிடும். ஸோ எனக்கு சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்றது எனக்கு தெரிய வரும். மேக்ஸிமம் பிராண்ட்ஸ் இல்லை மேக்ஸிமம் நீங்கள் சார்ஜபிள் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இந்த மாதிரி வரமாட்டேங்குது. என்கிட்ட வந்து ஹிட் மஸ்கிட்டோ பேட் இருக்குது, அது நான் சார்ஜ் போடும்போது ரெட் லைட் எரியுது, சார்ஜ் ஃபுல்லானாலுமே ரெட் லைட் தான் எரியுது. ஸோ ஃபுல் சார்ஜ் ஆச்சா இல்லையன்றது நம்மளால் கண்டிப்பாக பிடிக்க முடியல. இது ஒரு அப்ரிஷியேட்டபிளான விஷயம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது ஆன் ஆகும். ஜஸ்ட் ஆஃப் பண்ணிட்டீங்க
பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் ஆகிடும். திரும்ப நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இங்கே லைட் எரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடும், க்ரீன் லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகிடும். இப்போ திரும்ப நீங்கள் ஆன் பண்ணோம் அப்படின்னா திரும்ப நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா க்ரீன் லைட் பிளிங்க் ஆகும், அதுக்கப்புறம் ஆன் ஆகும், ஒயிட் லைட் வந்ததுக்கப்புறம் தான் ஆன் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், சவுண்டு கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும் லைக் ஒர்த்து தான். ஸோ உங்களோட யூசர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை பொறுத்து தான், நல்லா கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது. எஸ், சரி பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணி எனக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உள்ளே பார்த்துருப்பீங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்சனலாக நான் ஏன் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன் அப்படின்னா, பியர்டோலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூஸுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து நம்மளோட பர்சனல் சாய்ஸ். இப்போ நான் இந்த ப்ராடக்ட் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்ஸ்லாம் கம்பேர் பண்ணேன். இல்லை, என்னோட மேஜர் யூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாடி ட்ரிம்மர், நான் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ஹேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நான் பாடி ட்ரிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பியர்டு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் தான் வந்து போய் ஷேப்பிங்லாம் பண்ணுறோம், நம்ம பர்சனலாக வீட்டில் எதுவும் பண்ணுறதில்ல. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாடி க்ரூமர் வச்சுருக்கேன். ஆனால் அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதையுமே என்னோடய ஃபியூச்சர்ஸ் வீடியோஸில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கோம். ஸோ நான் ஏன் இந்த பர்டிகுலர் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் கம்பேரிசன் பண்ணும்போது எம்ஐலையுமே பார்த்தேன். எம்ஐலையுமே சேம் ஸ்பெக்கு, இந்த மல்டிபிள் பிளேட் அட்ஜஸ்ட்மெண்ட் லைக் 10 லென்த் 20 லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் எம்ஐலையுமே இருக்குது. எம்ஐல வந்து 1500 rupees நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நம்ம இதுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். பியர்டில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் மேலே அந்த ஹெட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு நோஸ் இது பண்ணுறதுக்கு அதுவுமே இருக்குது. அப்புறம் வந்து கிளிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தனித்தனி கிளிப் நீங்கள் ரிமூவ் பண்ணி போடுற மாதிரி இருக்குது. பட் இது ஒரு பர்டிகுலர் மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் லென்த் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 20 லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால தான் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு போயிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்து தான். அது மட்டும் இல்லாமல் 120 minutes வந்து பார்த்தீங்கன்னா குயிக் சார்ஜ் நம்மளுக்கு வந்து 2.5 hours வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் எந்த அளவுக்கு இது ரன் டைம் வந்து எஃபிஷியன்சியாக இருக்குன்னு தெரியல. மேபி ஆஃப்டர் ஃபியூ டேஸ் நான் என்னோட கமெண்ட்டில் வந்து இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடுறேன். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது இந்த ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது நான் மாற்றிக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பெருசாக எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராடக்ட் பியர்டோ ப்ராடக்ட்டு பெருசாக யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ரிவ்யூ பண்ணல. ஏன் அப்படின்றது எனக்கு பெருசாக தெரியல. இல்லை அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் ப்ரொமோஷன் ஆகலை என்னன்றது எனக்கு பர்சனலாகவே தெரியல நிஜமாவே. ஸோ பட் இருந்தாலுமே நீங்கள் பியர்டோவை பற்றி தேடி நம்மளுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனு அதுக்கப்புறம் மணி ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். அது மட்டும் இல்லாமல் பியர்டு வந்து எப்படி க்ரோ பண்ணுறது, எப்படி ஷேப் பண்ணுறது, அப்புறம் ஃபேஷன் ரிலேட்டட், அப்புறம் ட்ரெஸ்ஸு, வாலெட்டு, க்ரூமிங், செல்ஃப் க்ரூமிங் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டோ விளாகிங் எல்லாமே சேர்ந்த மாதிரி நம்மளோட சேனல் எப்பயுமே வீடியோஸ் வந்துட்டுருக்கும். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா பாருங்கள், பிடிச்சிருந்தா கீழே எப்படி பண்ணுறேன் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அன்டில் அன்லெஸ் தேங்க்யூ ஆல், பாய், டேக் கேர், லவ் யூ, சியர்ஸ்.